வான்குளமை கொடைகளை எல்லாம் எதிராக வந்த புரட்சி. எல்லா சமயங்களிலும் ஏற்றதாழ்வு இருக்கிறது, சாதி இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தில் சாதி இல்லை, மார்க்கம் மட்டும்தான். இஸ்லாம் தான். கிறிஸ்தவத்திலே நாடார் கிறிஸ்தவர், உடையார் கிறிஸ்தவர், முதலியார் கிறிஸ்தவர், பிள்ளை கிறிஸ்தவர், ஆதித்தமிழர் கிறிஸ்தவர், வன்னிய கிறிஸ்தவர், எல்லா கிறிஸ்தவர் இருப்பான். இஸ்லாத்தான் இருப்பான், இஸ்லாமிய மட்டும்தான் இருப்பான். அதனால என்ன? இஸ்லாம் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன். புரட்சி. அது ஒரு மார்க்கம் மட்டுமல்ல, அது தூய வழி, புனிதமான வழி. அதனால் என் மக்கள் ஏற்றார். இந்த வேற்று கிரகத்திலிருந்து இறக்கி விடப்பட்டவர்கள் அல்ல, என் இன சொந்தங்கள். என்னடா சிறுபான்மை பெரும்பான்மை? சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் யார்? ஆகச் சிறுபான்மை, ஆகச் சிறுபான்மை. நாங்கள் தமிழர்கள் ஒரு தேசிய இனத்தின் மக்கள். உலகெங்கும் 13 கோடி எண்ணிக்கையில் கொண்டு 130 நாடுகளில் பரவி வாழக்கூடிய பேரின மக்கள் நாங்கள். இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். அதனால சின்னதாயிருவோமா? என்னடா உங்க கோட்பாடு, உங்க பகுப்பு, உங்க வகுப்பு? இந்த பேசிட்டு இறங்கினான்ல என் தம்பி அபுபக்கர், என் தம்பி. நான் தான் அவனுக்கு திருமணம் பண்ணி வச்சேன். என் தம்பி மணந்து இருக்கிறது நீங்க சொல்றதுபடி இந்து பெண். அவன் அந்த நிக்கா முடிக்கிறதுக்கு ஒரு நொடி வரைக்கும் அவன் இந்து பெரும்பான்மை. என் தம்பியை மணந்து அவன் நிக்கா முடிச்ச அடுத்த நொடியில சிறுபான்மை. நான் எந்த செருப்பு வச்சுறா அவங்களை அடிக்கிறது? எந்த செருப்பு வச்சு அடிக்கிறது உங்களை? வெறுஞ்செருப்பு பத்தாரா அவங்களுக்கு? விளக்க மாதிரியும் சேர்த்து தான் அடிக்கணும். அயோக்கிய நாய்களா, இப்படியே பயங்காட்டி யாரா சிறுபான்மை? என் அன்பு சகோதரன் AR ரஹ்மான் இன்னைக்கு சிறுபான்மை நீ சொல்ற. என் அன்பு தம்பி ரஹ்மானுடைய சொந்த அக்கா மகன் என் தம்பி GV பிரகாஷ் இந்துங்கிற. ஏண்டா தாய் மாமே சிறுபான்மை, மருமகன் பெரும்பான்மையாடா? எங்க அப்பா இளையராஜா உங்களுக்கு தெரியும் இந்து, சரி இந்து. என் தம்பி யுவன் இப்ப அவ இஸ்லாத்தை ஏற்றுட்டான். எங்க அப்பா பெரும்பான்மை, என் தம்பி யுவன் சிறுபான்மையாடா? ஏண்டா உங்களுக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையாடா? மதத்தை வைத்து எந்த மானுட உலகம் மதிப்பிடுது? இந்த பயல்களா வெறி வருதா இல்லையா? இதுல வந்து நாங்கள் தான் சிறுபான்மை